வேணா கேட்டு பாருங்களேன். இப்ப ஆணவ படுகொலை, இப்ப ஜாதிய வன்கொடுமை எல்லாமே அந்த தென் மாவட்டத்துல தான் நடக்கும். இந்த வட மாவட்டத்துல இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், செங்கல்பட்டு நடக்காது. அதுக்கு யாரு காரணம்? மூர்த்தி அண்ணன் போட்ட விதை தான் காரணம். ஓகேங்களா? மூர்த்தி அண்ணன் போட்ட விதை தான் காரணம். இன்னுமா அந்த விதை வந்து இப்ப ஆலமரம் மாட்டி மொளச்சு நிக்குது. அது யாராலயுமே அசைக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அதுதானே காரணம். இன்னும் நெறைய பேர் இங்க இப்ப சட்டம் படிச்சுக்கிறாங்கன்னா, அதுக்கு யாரு காரணம்னா, அந்த மூர்த்தி அண்ணன் தான் காரணம். ஓகேங்களா? இப்போ நானும் சட்டம் படிக்க போறேன். அவரு தான் காரணம். எங்க அண்ணன் படிக்க போறான். என் தம்பி படிக்க போறான். எல்லாருமே படிக்க போறான். மூர்த்தி அண்ணன் தான் அதுக்கு காரணம் சட்டம் படிக்கிறதுக்கு. பூவை மூர்த்தியார் இல்லாம இருந்திருந்தா, இன்னும் பழைய கொடுமைகள். இப்போ என்னுடைய ஓட்டு யாருக்கு? டிஎம்கே. அவ்வளவுதான். என்னுடைய துணி போட்டுருக்க முடியாது. ஷூ போட முடியாது. எதுவுமே பண்ணிருக்க முடியாது. நான் அண்ணன் மூர்த்தி அண்ணன் இல்லன்னா. மூர்த்தி அண்ணன் இல்லன்னா, இப்போ இதுவே கிடையாது. மூர்த்தி அண்ணன் இல்லன்னா திருமாவளவன் யாருன்னு தெரிஞ்சிருக்க மாட்டாரு. பிஎஸ்பி தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருக்க மாட்டாரு. பெருந்தகை வளர்ந்திருக்க மாட்டாரு. மூர்த்தி அண்ணன் யாருமே கிடையாதுண்ணா. இந்த தமிழ்நாட்டுல இந்த எஸ்சி, எஸ்டி பாதுகாப்பு தலைவர்கள சொல்றேன் நானு. மூர்த்தி அண்ணன் இல்ல. இப்ப ஏதாவது திருமாவளவன் ஏதாவது இந்த எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு இது பண்ணாருன்ற ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. மூர்த்தி அண்ணன் நெறைய பண்ணிறாரு. நெறைய பஞ்சமி நிலங்கள ஆக்கிரமிச்சு குடுத்துக்கிறாரு. திருமுனை வாயில்ல அந்த மாரி இருக்குது. திருவள்ளூர்ல அது மாரி ஆக்கிரமிச்சு குடுத்துக்கிறாரு. இந்த எஸ்சி, எஸ்டிக்கு வந்து போலீஸ் வேலையில 177 சென்டிமீட்டரோ ஏதோ இருந்தா தான் உள்ள. அது 3 சென்டிமீட்டரா குறைச்சு குடுத்துறாரு அண்ணன், மூர்த்தி அண்ணன். ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ. அதுமே திருமாவளவன் ஏதாவது பண்ணிக்கிறாரா? எதுவுமே கிடையாது. மெரினா பீச்லயே ஜெயலலிதா, கலைஞர் இந்த 2ம் அப்ப முதலமைச்சரா இருந்தாங்க. மெரினா பீச்ல கூட்டம் போட்டாங்க. எந்த பதவியிலுமே இல்லாத மக்கள் வெள்ளத்துல கூட்டம் போட்ட தலைவர்னா மூர்த்தி அண்ணன் மட்டும் தான் மெரினா பீச்ல கூட்டம் போட்டாருண்ணா. வேற எந்த தலைவர் இப்ப விஜய் போட சொல்லுங்களேன். 10,00,000 பேர் வந்துட்டாங்க. 12,00,000 விஜய் மெரினா பீச்ல கூட்டம் போட சொல்லுங்களேன். முடியாது. 1998 அரக்கோணத்துல 12,00,000 பேர் மூர்த்தி அண்ணன் கூட்டினாரு. இப்ப வந்து விசிகால இந்த மாநாடு. விசிகால ஏதோ மாநாடு வச்சாங்க இப்போ. மனித உரிமை மாநாடுன்ட்டு. நாங்க 14,00,000 பேர் வந்துட்டோம். 14,00,000 பேர் வந்துட்டோம். 2023ல வந்துட்டோம் அப்டின்னாங்க. 1998லயே மூர்த்தி அண்ணன் அரக்கோணத்துல 12,00,000 பேர்த்த கூட்டுனாரு. இப்போ அம்பேத்கரோட கொள்கை வந்து கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். கற்பினா படி. ஒன்று சேர்னா நான் படிச்சுட்டு ஒன்று சேரு. புரட்சி செய்னா போராடு. போராடுனா இப்ப சும்மா போராட சொல்லல. உன் படிப்ப எவன் பறிக்கிறானோ அவன போராடு. உன் உரிமைய எவன் தடுக்கிறானோ அதுக்கு போராடு. அதன்ட்டு இது பண்ணினாரு. இப்போ அதே மாரி மூர்த்தி அண்ணன். சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். சமத்துவம்னா சமமா இருக்கணும். சுதந்திரமா இருக்கணும் என் மக்கள். சகோதரமா அண்ணன் தம்பியா பழகணும். அப்படின்ட்டு. அம்பேத்கர் கொள்கையும், மூர்த்தி அண்ணன் கொள்கையும் ஏற்படுத்தி பண்ணி பாருங்களேன். ஒண்ணா இருக்கும். படிப்பு, சுதந்திரமா இருக்கணும். போராடவும் தெரியணும் அப்படின்ட்டு. இப்போ மத்த கட்சி தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இருக்காரு. அவரோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் பூவையம் மூர்த்தியார்னா, ருக்குமணி முனுசாமி பெத்தெடுத்தாங்க அவங்க தான். அவருக்கு இப்ப தம்பி இருக்கிறாரு. 1957ல அவரு பிறந்தாரு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் படிச்சாரு. இந்த திறமை ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் பட்டாபிராம் காலேஜ்ல படிச்சாரு. ஓகேங்களா? அது படிச்சுட்டு சட்டம் படிச்சாரு. சட்டம் படிச்சு பிற்பட்ட மக்கள்லாம் அ தான் சார்ந்த மக்கள்லாம் யார் யாரு கொடுமைப்படுறாங்களோ, அடிபடுறாங்களோ, அவங்கலாம் வளர்ந்து வரப்பயே அவரு என் மக்கள் சட்டம் படிக்கும்போதே படிச்சு முடிச்சுட்டுலாம் அவரு சமூக சேவை செய்யல. சட்டம் படிக்கிறப்பயே சமூக சேவை செஞ்சு வந்தவர் தான் மூர்த்தியார். ஓகேவா? இப்போ அது மாரி இருக்கும்போது, அவரு படிச்சு முடிச்சுட்டு எங்கெங்க கொடுமை நடக்குதோ, அநியாயம் நடக்குதோ, அங்கங்கலாம் வந்து தட்டி கேட்கிறாரு. அவரு வளர்ந்து வரப்போ ஒரு அரசியல் தலைவர்களும் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, விசிக தலைவர் திருமாவளவன், மூர்த்தி அண்ணன் கூட இருந்தவரு. காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடோட தலைவர் செல்வம் பெருந்தகை, மூர்த்தி அண்ணன் கூட இருந்தவர். இப்போ அண்மையில வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை நடந்ததுல, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனும் மூர்த்தி அண்ணன் கூட இருந்தவரு. இப்போ புதுசா ஈசிஆர்ல ஓய் சங்கர் தெரியுமா? புதிய புரட்சி கழகம் தொடங்கியவர். அவரும் மூர்த்தி அண்ணன் கூட இருந்தவரு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள சேமிக்கல. தலைவர்கள தேர்ந்தெடுத்து தலைவர்கள விட்டாரு. இப்ப அதுவும் பிஎஸ்பியும் மாநில கட்சி. காங்கிரஸும் மாநில கட்சி. நெறைய தலைவர்கள உருவாக்கியவர் தான் மூர்த்தி அண்ணன். இப்ப அவங்க தம்பி இருக்காரு ஜெகன்மூர்த்தியாரு. பாத்தீங்கன்னா, அவரு தான் இப்போ எல்லாத்தையும் அவரு விட்டு போன பாதையில இருந்து இவர் தொடங்கி செயல்பட்டுட்டாரு. அண்ணன் ஜெகன்மூர்த்தி அண்ணன். பூவே மூர்த்தியார் என்பது திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு அகிம்சையா போராடி வந்த ஒரு மனிதரு. அவர் இல்லன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல சில தலித் மக்கள்லாம் தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. அவர் ஒரு போராளி. அவர் செய்த நன்மைகள் நெறைய. 2ஆம் அம்பேத்கர நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல பார்த்துக்கிறோம் மூர்த்தியார. மூர்த்தியார் இல்லன்னா நாங்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து செருப்பு போடாத, டவுல் கட்டிக்கின்னு, ஒரு வெள்ள ஷர்ட் போடுறதுக்கு காரணம் யாருன்னா பூவை மூர்த்தியார் தான். அவருடைய தயவுல வந்தாரு.
அவங்க தலைவர்லாம் ஒரு ஒரு தயவுல வந்திருப்பாங்க. ஆனா மூர்த்தி அப்படி இருக்காது. ஏழ்மையா பிறந்து எப்படி பணமே இல்லாத மக்களை சேர்த்தவர் மூர்த்தி அண்ணன். இப்ப மண்ணுல போனாலும் மக்களை தான் நேசிப்பார் மூர்த்தி அண்ணன். அது போல ஒரு தலைவர் அவர். அம்பேத்கர் உருவத்துல மூர்த்தி அண்ணன் பார்த்தோம். மூர்த்தி அண்ணன் ரோல் மூர்த்தி அண்ணன் ரோல் மாடல் தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். ஆம்ஸ்ட்ராங் மூர்த்தி அண்ணன் நாங்க எப்படி ஓடி பார்த்தோமோ, அதே போல தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் நாங்க சில மண்டபத்துல ஒரு மேரேஜ் வந்தாரு. அவர் கூட ஒண்ணா போட்டோ எடுத்து, அவர மக்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளே கிடையாது அவரு. சின்ன குழந்தைய கூட யார சொல்றது? நம்பலாம் கூட ஒரு ஒரு குழந்தை பொறந்தா பெரியப்பா, சித்தப்பா கூட அந்த குழந்தைய தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அவர தூக்கி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் விடுவாரு பாத்தியா? அதான் பாசமே. அவரால எவ்வளோ பேர் அட்வொகேட் உருவாக்கிறாங்க. அவரு அதான் ஃபர்ஸ்ட்டு அம்பேத்கரு, 2வது மூர்த்தி அண்ணன். மூர்த்தி அண்ணனுக்கு அடுத்த பிறகு பார்த்தா நம்ம ஆம்ஸ்ட்ராங் தான். ரோல் மாடல். மூர்த்தி அண்ணன் ரோல் மாடல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆம்ஸ்ட்ராங்லாம் அவரு எப்படி சொல்றது? அவரு சாவாதப்போ தெரியல அவருடைய இது. செத்தப்போ அவருடைய வரலாறு அப்படியே நெறைய பேசப்படுது. அவர்லாம் ரொம்ப ஒரு மாமனிதர் அவர்லாம். அவர மாரிலாம் ஒரு ஆள் வரவே முடியாது. ரவுடிஸ்ன்றாங்க. அவர் ரவுடிஸ் கிடையாது. ரவுடிஸ் எல்லாம் ஊச்சு. அவர் ரவுடிஸே கிடையாது அவரு. சில மக்களுக்கு கோரிக்கை நல்லது செய்ய வந்துருக்காரு. அவர் ரவுடிஸ் ஆக்கிடுறாங்க. அப்படிப்பட்ட தலைவர் தான் அண்ணன் மூர்த்தி அண்ணன். எல்லா தலைவரும் மூர்த்தி அண்ணன் பத்தி பேசுவாங்கண்ணா. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பேசுவாரு, பெருந்தகை கூட பேசுவாரு. ஆனா திருமாவளவன் மட்டும் வாயே திறக்க மாட்டாரு. நான் மூர்த்தி அண்ணன் பார்த்தேன், சென்னையில அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னாருன்னா, இப்ப திருமாவளவன் எங்கேயோ போயிருக்கலாம். அவர் பேரை உச்சரிக்காதான் திருமாவளவன் இன்னும் அந்த 6 சீட்லயே இருக்கிறாரு. 6, 8 சீட்லயே இருக்கிறாரு. எப்பவுமே ஒருத்தரை வளர்த்து விட்டவன, என்ன எங்க அப்பா வளர்த்து விட்டாரு, எங்க அப்பா இல்ல நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? எங்க அப்பா என்ன வளர்க்கவே இல்லை, நானா வளர்த்தேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சென்னைக்கு திருமாவளவன் மூஞ்சி தெரியறதுக்கு காரணம் அந்த மூர்த்தி அண்ணன் தான். வாய்ப்பு கொடுத்தாருன்னா, அப்ப கூட கொடுக்கல வாய்ப்பு. அண்ணன் ஒரு வாட்டி பேசுறேன் அப்படின்னு திருமாவளவன் கேட்டார். சரி தம்பி ஏப்பு வேன்ல ஏத்தி அனுப்பு, வேன் மேல ஏறி பேசுப்பாயினாரு. திருமாவளவன் அப்படி சென்னைக்கு அறிமுகமானவர் தான் அண்ணன் திருமாவளவன். இப்பவும் அவர் பண்ற அரசியல் சூப்பர் அரசியல்னா. ஆனா அது யாரை கேட்டுன்னு பண்றாரு? திமுக கேட்டுன்னு பண்றாரு. அதுதான்